வணக்கம் மக்களே, இன்றைக்கு KRS ட்ரெண்டிங்ல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் கலை. நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவரை எப்படி அதிகரிக்கணும் அப்படின்ற உணவு பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கு இருக்க நிலைமையில 5 வயது குழந்தைக்கும் 50 வயதுள்ள மனிதருக்கும் வித்தியாசமே இல்லாத போகுது. அதாவது எல்லா விதத்திலையும் சொல்லலங்க, நோய்கள் ஏற்படும் விதத்தை சொன்னேன். இதற்கு முக்கிய காரணம் நமக்கு ஊட்டச்சத்து இல்லாத உணவுகள் தான். நம் உடம்ப நோயிலிருந்து பாதுகாக்கும் ஒரு ஆயுதமே ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் தான். இதற்கு எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேட்டா கண்டிப்பா இருக்கு. அது என்ன அப்படின்னா, மதுரையில ரீசெண்டா 111வது பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ண ஒரு பெரியவர் இருக்காரு. அவரு தன் வாழ்நாள்ல ஊட்டச்சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டதுனாலதான் இவ்வளவு ஹெல்த்தியா இருக்கிறதா சொல்றாரு. இது போல நாமளும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோவை. இன்றைக்கு இருக்க நிலைமையில நம் மக்கள் காலையில 8 மணிக்கு எழுந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயமா தான் சொல்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலகட்டம் உருவாகிருச்சு, இல்ல நம்ம உருவாக்கிட்டோம். இனிமேலாவது ஒரு 5 மணி இல்லைனாலும் ஒரு 6 மணிக்காவது எழுந்து பழகினா நம் உடலுக்கு ரொம்பவே நல்லது. அதனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, காலையில வேமா எழுந்துட்டு சும்மா தான் இருக்க போறோம், அதுக்கு நாங்க கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறோமே அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. அதிகாலையில குறிப்பா 6 மணில இருந்து 8 மணிக்குள்ள கிடைக்கிற சூரிய ஒளி மூலமா நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்குது. இது மூலமா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அது மட்டும் இல்லாம காலையில எழுந்ததும் முதல்ல தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா தண்ணீர் குடிக்கிறதால உடல் உறுப்புகள்லாம் சீராக செயல்பட்டு உடல் கழிவுகள்லாம் வெளியேறுமா. அதுலயும் நம்மள சில பேர்லாம் இருப்பாங்க, காலையில எழுந்ததும் டீ காஃபி குடிக்கலன்னா அந்த நாளே அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. பட் நம்ம எந்த அளவுக்கு டீ காஃபி எல்லாம் ஸ்டாப் பண்றோமோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லது. சப்போஸ் நம்ம டீ காஃபி எல்லாம் ஸ்டாப் பண்ணவே முடியல அப்படின்னு நினைச்சாலும் நீங்க அதுக்கு பதிலா கிரீன் டீ, லெமன் டீ, புதினா டீ, செம்பருத்தி டீ, இந்த மாதிரி விதவிதமா உடலுக்கு புத்துணர்வு அளிக்கும் டீலாம் இருக்கு. அதை நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்ததா பிரேக்ஃபாஸ்ட். நம்மள பல பேருக்கும் தெரியும் காலையில சாப்பிடலன்னா நோய்கள் ஏற்படும் அப்படின்னு. ஆனா தெரிஞ்சும் சாப்பிட மாட்டாங்க. அதற்கான காரணத்தை கரெக்டா வச்சிருப்பாங்க. வேமா ஆபீஸ் போனோம், வேமா அங்க போனோம், இங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தயவு செய்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுலயும் குறிப்பா மார்னிங் இட்லி மட்டும் பண்ணிருந்தா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இட்லில தான் நாம சாப்பிடறதுக்கு ஏற்ற உணவுகள்ல மிக சிறந்த உணவு அப்படின்னு சொல்றாங்க. உலக சுகாதார உணவுகள்லயே இட்லி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குதான். எக்ஸாம்பிளுக்கு நம்ம நார்மலா ஒரு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனாலே இட்லி சாப்பிட்டு டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதுலயே சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இட்லி சமைச்சு வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் 3 நாள் கழிச்சுல சாப்பிடுவாங்க. தயவு செய்து ஃப்ரிட்ஜில் வச்சு மட்டும் சாப்பிடாதீங்க. சப்போஸ் நிறைய இட்லி ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம சூரிய வம்சம் படத்துல தேவயானி அக்கா பண்ணுவாங்களே உப்மா, அது செஞ்சாவது சாப்பிட்டுருங்க. நாம நம் உணவுகள்ல புரோட்டீன் மற்றும் நார்ச்சத்து உள்ள உணவுகளை கண்டிப்பா சேர்த்துக்கணும். இந்த சத்துக்கள்லாம் எதுல இருக்கு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு கேட்டா அதுக்கும் என்கிட்ட ஆன்சர் இருக்கு. பயிர் வகைகள் அதிகமா சேர்த்துக்கிட்டா இந்த சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாம தேவையற்ற கொழுப்புகளும் கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது போலவே சிறுதானியம் மற்றும் பழங்களையும் நம்ம உணவுல அடிக்கடி சேர்த்துக்கணுமா. ஃபைனலி நம்ம வீட்லயே சத்து மாவு செஞ்சு சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமா இருக்கலாம். இதுலயும் நம்ம சாப்பிடக்கூடாத உணவு அப்படின்னா ஆயில் ஃபுட்டு தான். அதாவது அப்பப்ப தீபாவளி, பொங்கல் அல்லது மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் எடுத்துக்கிட்டா ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது போல உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அல்லது KRS மீம்ஸ் அப்படின்ற Facebook பேஜ்ல போயிட்டு எங்ககிட்ட வந்து சொல்லலாம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கலை. நன்றி.